இந்த காவல் காக்கும் தேவர் படையை தாக்குங்கள். குருவே, நான் இவர்களை வெல்ல என்னதான் செய்ய வேண்டும்? தவம் செய். பிரம்மனை நினைத்து தவம் செய்து வரம் பெற்றார் நீ நினைத்தது நடக்கும். ஓம் பிரம்மதேவாய நமஹ. இந்த இரண்யாக்ஷன் தவம் செய்வதை பார்த்தால் பிரம்மதேவன் வரம் தரும் வரை இவன் தவம் தொடரும் போல் இருக்கிறதே. இவன் மிகுந்த ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறானே. இந்த அசுரர்கள் ஆபத்தானவர்கள். தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் வரை தங்களுடைய தவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். கடும் மழை பெய்தாலும் கொடும் காற்று வீசினாலும் கூட இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். உடம்பில் கடைசி மூச்சு இருக்கும் வரை தவத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த தவத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும். தவத்தால் வரத்தை வாங்கிய பின் உலக நன்மையை பொருட்டில் கொள்ளாமல் தன்னலத்தை மட்டுமே ஆசைப்படுபவர்கள் இந்த அசுரர்கள். இதை தொடர விடக்கூடாது. நாராயணா நாராயணா. பூதேவியின் பாதுகாப்பை பற்றி உன்னிடம் சொல்லக்கூடாத விஷயம் என்று ஏதாவது உண்டா? எனக்கும் அதுதான் புரியவில்லை. நான் பூதேவியை சந்தித்தால்தான் என்ன? அவளை பார்க்க நானே வருகிறேன் என்று சொன்ன பின்பும் உன் அண்ணன் என்னை அழைத்துச் செல்வதை ஏன் தவிர்த்தார்? எனக்கும் அதுதான் குழப்பமாக இருக்கிறது. லக்ஷ்மி தேவி, என்னால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். உன்னை விட என் அண்ணனுக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை. அதை நானும் மறுக்கவில்லை. இருந்தாலும் என் வாழ்வில் இந்த பூதேவி வந்தது முதல் அவரிடம் ஏதோ வித்தியாசம் தெரிகிறது. தேவி பார்வதி அவருடைய அன்பில் சிறிதளவு குறைந்தாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. லக்ஷ்மி தேவி, உன் வார்த்தையை நான் புலம்பலாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்றும் குறையாத உன் அன்பாகவே பார்க்கிறேன். என் அண்ணன் அன்பிலும் எப்போதும் குறை வராது என்பதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. உறவுகளின் அடித்தளமே நம்பிக்கைதானே. இருந்தாலும் பூதேவி எங்கள் மத்தியில் வந்து விடுவாளோ என்ற பயம் தானாக வருகிறது. என் சுவாமியை எந்த பெண் பார்த்தாலும் விருப்பம் கொள்ளாமல் இருக்க முடியாது. பூதேவியும் ஒரு பெண் தானே. சுவாமியின் திவ்ய ரூபம் அவள் மனதில் ஆசையை உருவாக்கிவிட்டால் பார்வதி தேவி, நான் ஏற்கனவே ஒரு முறை அவரிடம் இருந்து பிரிந்து கஷ்டத்தை அனுபவித்து விட்டேன். இனிமேல் அந்த கஷ்டத்தை என்னால் அனுபவிக்க முடியாது. பிரபு, பூலோகத்திற்கே விசேஷமான இந்த தேனை சுவையுங்கள். பூலோகத்திலும் அமிர்தம் உள்ளதே. நீங்கள் அமிர்த உற்சவத்திற்கு கொண்டு வந்த அந்த கலசம் என்னிடம்தான் இருக்கிறது. உண்மையாகவா?
நான் கொண்டு வந்த தேனை நீங்கள் சுவைத்தீர்களா? நான் சுவைத்தேன். அதை வைகுண்டத்திற்கும் எடுத்துச் சென்றேன். அது உண்மை என்றால் நான் கொண்டு வந்த பூலோக தேன் புண்ணியம் அடைந்து விட்டது. நாரத முனிவர் சொன்ன வார்த்தையும் உண்மையாகிவிட்டது. என்ன சொன்னார் நாரதர்? பக்தர்கள் கொடுக்கும் எந்த சாதாரணமான பொருளையும் அவர்களின் பக்தியை பாராட்டி பெருமிதமாய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். தேனை சுவைத்து என் பக்தியையும் அன்பையும் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். அந்த கலசம் வைகுண்டத்திலேயே இருக்கட்டும். பூலோகத்தில் இருந்து வந்த எந்த பொருளுக்கும் இங்கு இடமில்லை. பணிப்பெண்களே, வாருங்கள். தேவி, இதில் இருக்கும் தேனை நீங்கள் அனைவரும் பகிர்ந்து பருகி விடுங்கள். இதில் ஒரு சொட்டு கூட மீதம் இருக்கக்கூடாது. தேவி, நீங்கள் தேவையில்லாத காரணத்திற்காக குழப்பமாக இருப்பதைப் போல் தோன்றுகிறது. அது எதற்கு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இதற்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்கள்தான். இருந்தாலும் நீங்கள் என்னிடமே கேள்வியை திருப்பி விட்டதால் சொல்கிறேன். சுவாமி, உங்களை அந்த பூதேவி பார்த்த பார்வை எனக்கு பிடிக்கவில்லை. உங்கள் அடைக்கலமும் அவளுக்கு தேவை என்று தோன்றவில்லை. பிரபு, என்ன யோசனை? ஒன்றுமில்லை பூதேவி. உங்களின் பாதுகாப்பை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தேன். இரணியாட்சன் எப்போது என்ன செய்வான் என்பதை சொல்ல முடியாது. ஆமாம் பிரபு, அவனை நினைத்தால் பயமாக இருக்கிறது. கவலைப்படாதீர்கள் பூதேவி. உங்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு இங்கு கிடைக்கும். இங்கு இருக்கும் வரை நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். பிரபு, இரணியாட்சன் கடும் தவம் செய்கிறான். அவன் பிரம்ம தேவனிடம் என்ன வரம் வாங்க போகிறானோ, அந்த வரத்தின் சக்தியை வைத்து இரணியாட்சன் என்ன பிரச்சனையை உருவாக்கப் போகிறானோ என்று நினைத்தால் மனம் கலவரமாகிறது. கவலை வேண்டாம் பூதேவி. இரணியாட்சன் என்ன வரம் வாங்கினாலும், அதனால் எவ்வளவு சக்தி பெற்றாலும் இந்த மாளிகையின் உள்ளே வர முடியாது. இங்கு அமரரான தேவர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அசுரர்கள் மகா பலசாலியாக இருந்தாலும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த அரண்மனையை ஆக்கிரமிக்க வருபவர்கள் உயிரை இழப்பார்கள். பிரபு, என்னை பாதுகாக்க இவ்வளவு உதவிகளை செய்கிறீர்கள். உங்கள் நன்றி கடனை எப்படி அடைப்பேன்? நான் நான் பாக்கியம் பெற்றவள். பூதேவி, நீங்கள் எந்த விதத்திலும் கடன்படவில்லை. பூலோகத்தில் என் பக்தர்களை தாயாய் சுமந்து பாதுகாப்பதற்காக
நான் செலுத்தும் நன்றி கடன் இது. உங்களுக்கு இந்த சேவை செய்ய நேர்ந்ததால் நான் தான் பாக்கியம் பெற்றேன். பிரபு, என் வலிமையும் குணங்களும் கூட உங்களின் வரம்தானே. பூதேவி, தியாகத்தின் திருவுருவமாக இருப்பவர் நீங்கள். என் நேரமும் இறைப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கே ஒரு கஷ்டம் என்றால் அது மானிட இனத்தையே பாதிக்கும். அதனால் உங்களை பாதுகாப்பதும் என்னுடைய முக்கிய கடமை. நீங்கள் உண்மையில் கருணாமயி. எல்லா ஜீவராசிகளுக்கும் நீங்கள் புரியும் கருணை அபாரமானது. பிரபு, உங்கள் நன்றியை என்றுமே மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். பூதேவி, உங்களுக்கும் உங்கள் பாதுகாப்பில் பூலோகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையே நடக்கட்டும். நான் புறப்படுகிறேன். பிரபு, பிரபு, எனக்கு 2 கோரிக்கைகள். என்ன பூதேவி? நீங்கள் சிறிது நேரம் இங்கேயே இருக்கலாமே. நீங்கள் என்னுடன் இருக்கும் பொழுது நான் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கிறேன். தேவி, நான் இங்கேயே வெகு நேரம் இருக்க இயலாது. நான் இங்கு இல்லாத நேரத்தில் அக்னி தேவன் உங்களை பாதுகாப்பார். தெரியும் பிரபு. அதனால் தான் 2வது கோரிக்கை, நீங்கள் சீக்கிரமே திரும்பி வர வேண்டும். யாருக்கு என்னுடைய அடைக்கலம் தேவைப்படுகிறதோ நான் அவர்களுக்கு துணை நிற்பேன். இது உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் நான் கொடுக்கும் வாக்கு. வருகிறேன். ஓம் நமோ பிரம்மதேவாய நமः. அசுரன் என்னை அழைக்கிறான். அசுரர்கள் சொந்த நலத்திற்காக தவமிருந்து வரத்தை வாங்கி உலகத்திற்கு தொல்லை கொடுப்பதிலிருந்து தப்பவே முடியாது போலிருக்கிறது. இப்பொழுது உங்களை நினைத்து தவம் புரிவது யார்? கஷிபு முனிவரின் மகன், திதி தேவியின் புத்திரன், இரண்ய கஷிபுவின் சகோதரன் இரண்யாட்சன். ஓஹோ, இரண்யாட்சனா? அவன் மகா துஷ்டனாயிற்றே. அவன் உங்களை அழைப்பதன் நோக்கம் ஏதாவது சூழ்ச்சியாக இருக்குமோ? அவன் அழைப்பை புறக்கணியுங்கள். தேவி சரஸ்வதி, என்னை நோக்கி தவம் புரிபவர்களின் நோக்கம் என்னவாக இருந்தாலும் என்னால் கொஞ்ச நேரம்தான் புறக்கணிக்க முடியும். அவர்கள் தொடர்ந்து தவம் புரிந்தால் அவர்கள் முன் போய்த்தான் ஆக வேண்டும். செயலுக்கு பலனை தவிர்க்க முடியுமா என்ன? அதற்காக அவன் முன்னே சென்றால் அவன் கேட்கும் வரத்தை கொடுக்கும் நிர்பந்தம் வரும். மறுக்கவில்லை, உண்மைதான். அவன் முன் நான் செல்லக்கூடாது என்றால் அந்த துஷ்டனின் தவம் நிற்க வேண்டும். இடையூறுகளுக்கு நிறுத்தாமல் அவன் தவத்தை தொடர்ந்து செய்தான் நான் சென்றுதான் ஆக வேண்டும். இரணியாட்சனை நினைத்து பயந்திருந்த உங்கள் முகம் இப்பொழுது பௌர்ணமி போல் உற்சாகமாக இருக்கிறதே.
உண்மை. பயத்தில் இருந்த என் மனம் இப்பொழுது பாதுகாப்பில் இருப்பதை உணர்கிறேன். இனிமேல் அந்த அரக்கனால் எந்த ஆபத்தும் வராது என்பதை நினைத்தால் நிம்மதியாக இருக்கிறது. அரக்கனை பற்றிய பயத்தை அகற்றியது யார் என்பதை தெரிந்து கொள்ளலாமா தேவி? பயத்தை போக்குபவர் வேறு யாராக இருக்க முடியும்? வைகுண்டாதிபதி, சேஷசயனர், சக்கரதாரி மகாவிஷ்ணுவே என் மனதில் இருந்த பயத்தை போக்கிவிட்டார். இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நிரந்தர ஆசை. கண்டிப்பாக நிலைக்கும், விட்டு போகாமல் தொடரும். ஸ்ரீஹரியே எனக்காக பாதுகாப்பை உருவாக்கியதற்கு பின் எனக்கென்ன பயம்? நாராயண நாராயண. வணங்குகிறேன் முனிவரே. என் சந்தோஷத்திற்கு யார் காரணம் என்று இவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவரது நாமத்தை நீங்கள் உச்சரித்துக் கொண்டு வருவது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. அப்படியென்றால் நீங்கள் என் பிரபுவை பற்றி எந்நேரமும் நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று தோன்றுகிறது. பூங்குழலி, ஆமாம் நாரதரே, என் பாதுகாப்பிற்கு தக்க ஏற்பாடு செய்தவரை நான் எப்படி மறந்துவிட முடியும்? மறக்கவே முடியாதுதான். உங்கள் பாதுகாப்பிற்காக அவரே இங்கு வந்து அதற்கான ஏற்பாட்டை செய்த பின் இரண்யாக்ஷன் வருவது முடியாத காரியம். அதனால் இந்த பாதுகாப்பு வளையத்தை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று புது வழியை தேடிக்கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறீர்கள்? இந்த பாதுகாப்பு வளையத்தை அவனால் உடைக்க முடியுமா என்ன? எல்லா அசுரர்களும் தேவர்களை தோற்கடிக்க செய்யும் ஒரே காரியம் என்னுடைய தந்தை பிரம்மனை நோக்கி தவம் புரிவதுதான். அப்படி என்றால் இரணியாட்சன் கடும் தவம் புரிகிறானா? ஆம் தாயே, எப்பொழுது இந்த பாதுகாப்பு வளையத்தை மீறி இங்கு வர முடியாது என்று தெரிந்ததோ அப்பொழுதே அவன் சுக்ராச்சாரியாரின் சொல்படி பிரம்மதேவனை நோக்கி தவம் புரிய ஆரம்பித்து விட்டான். நீங்கள் ஸ்ரீஹரியை வேண்டிக் கொள்வீர்களோ இல்லை பிரம்மதேவன் அவனுக்கு வரம் கொடுக்க கூடாது என்று வேண்டிக் கொள்வீர்களோ? அது தங்களின் விருப்பம். தாயே, நான் புறப்படுகிறேன். நாராயண நாராயண. ஓம் நமோ பிரம்மதேவாய நமः. ஓம் நமோ பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. இந்த துஷ்டனின் தவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, இவனின் தவம் கலையக்கூடாதா? பிரம்மதேவன் இவன் முன்னால் வரவும் கூடாது, வரத்தை கொடுக்கவும் கூடாது. இவன் தவம் கலைய வேண்டும். ஓம் பிரம்மதேவாய நமः. தேவி, லக்ஷ்மி தேவி, மகாலட்சுமி, ஏன் என்னை பார்த்தும் பார்க்காதது போல் இருக்கிறீர்கள்? உங்கள் முகத்தில் ஏன் இவ்வளவு இறுக்கம்? யார் மேல் கோபம்? எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை.
நான் கோபப்பட்டு ஒன்றும் ஆகப் போவதும் இல்லை. கோபம் இல்லை என்று உதடுகள் சொல்ல முயற்சிக்கின்றது. இருந்தாலும் உங்கள் முகத்தில் ஏதோ கவலை தெரிகிறது.